தமக்கு முதல்வர் ஆவதை விட பிரதமர் ஆவதே கனவு என்று சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட சமத்துவ மக்கள் கட்சியின் செயல் வீரர் கூட்டம் முளகுமூடு பகுதியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சி தலைவர் சரத்குமார், தற்போது இயக்கத்தை வளர்ச்சி அடைய வேண்டிய சூழ்நிலையில் இருப்பதாகவும், இயக்கம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் தேர்தலில் தனித்து போட்டியிட்டு வாக்கு வங்கியை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். தற்போது பாஜகவினர் கூட்டணி குறித்து பேசி வருவதாகவும், கட்சியின் சின்னம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து அனைவரும் தம்மை முதல்வர் ஆகுங்கள் என்று கூறி வருவதாகவும், அதற்கு கடின உழைப்பு வேண்டும் என்றும், தமக்கு முதல்வரை விட பிரதமர் ஆவதே கனவு என்றும் சரத்குமார் குறிப்பிட்டார். மத்திய பட்ஜெட் மக்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் அமையும் என சரத்குமார் நம்பிக்கை தெரிவித்தார். அகில இந்தியாவே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்கும். ஏன்னா இதில் எப்படிப்பட்ட வளர்ச்சி தெரியுதுன்னா மோடி அவர்கள் இந்த பட்ஜெட் என்ன சமர்ப்பிக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அதிகமான ஒரு எதிர்பார்ப்புக்கிடையே வருகின்ற ஒரு நிதிநிலை அறிக்கை. நிச்சயமாக தமிழகத்திற்கு அதிகமான நிதி உதவி செய்து இப்போ நிவாரணத்துக்காக கேட்கப்பட்ட தொகைகள்லாம் அதிகரித்து கொடுக்கப்பட்டு இங்கே எங்களுக்கு பல தொழிற்சாலை உருவாக்குவதற்கு ஏற்கனவே அவங்க பல நகரங்கள் உருவாக்குவதற்கும் முன்மாதிரி நகரங்கள் உருவாக்குவதற்கான திட்டத்தை எல்லாம் செயல்படுத்தும் அளவுக்கு அவங்க நிதிநிலை அறிக்கை இருக்கும் நாங்கள் எடுக்கிறோம்.